12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் வழிபடும் ஒரே ஆலயம். அது ஒரு பஞ்சபூத திருத்தலம். அன்னை பார்வதி தேவியே இங்கு பஞ்சபூத லிங்கத்தை பிரதிஷ்டித்து வழிபட்ட ஆலயம். பஞ்சபூதங்கள் 5 லிங்கங்களாய் அமைந்துள்ள ஆலயம். 12 ராசிகள் 4ஆக பிரிந்து 4 ராசிகளுக்கு ஒரு லிங்கம் என்ற விதத்தில் 5வது ராசி இது தெரியுமா? 5வது லிங்கத்தின் ராசி எது என்று தெரியாதவர்கள் வழிபடும் ஒரு லிங்கம் என்பது சிறப்பு. அக்னி ராசிகள் என்று சொல்லப்படும் மேஷம், சிம்மம், தனுஷு அக்னி ரூபமான இறைவனை வழிபடுவதில் சிறந்ததாகும். திருவண்ணாமலையே அக்னி ரூபமாக அருணம் ஈசார் இங்கே அக்னி லிங்கமாக காட்சி தருகிறார். இந்த 3 ராசிகளும் வழிபட நலம் பெருகும். வாயுலிங்கம். வாயு ஆதிக்கத்தில் பெற்ற ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். பஞ்சபூதங்களின் நிலத்தின் தன்மை கொண்டவர்கள் ஆவார்கள். பஞ்சபூதங்களின் நிலத்திற்குரிய திருத்தலம் காஞ்சியாகும். காஞ்சியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள தேவி லிங்கத்தை வழிபாடு செய்வது காஞ்சி தலைவனை வணங்குவதற்கு ஈடாகும். நீர் ஆதிக்கம் உள்ள ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். பஞ்சபூதங்களில் நீர் தன்மை அமைந்துள்ள பெற்றவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருவனைக்காவில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் நீர்த்தலமாகும். அதற்கு இங்கு ஆலயத்தில் அப்புலிங்கம் நீர்த்தன்மையில் உள்ளது என்பது சிறப்பாகும். இப்படி 12 ராசிகளும் 4 லிங்கங்களும் மற்றும் மூலவரான பஞ்சபூத லிங்கங்களும் அருளும் ஆலயம் சிதம்பரம் ஆலயம் ஆகாய தத்துவம் கொண்டதாகும். இங்குள்ள மூலவரை வழிபட்டால் சிதம்பர நாயகனை வழிபடுவதற்கு சமமாகும். மேலும் ஆலயத்தின் சிறப்பு 2 தட்சணாமூர்த்திகள் உள்ளது என்பது சிறப்பாகும். 27 நட்சத்திர தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிக மிக அவசியமாகும். வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கத்திற்கு அருகில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிவபுரமாகும். ஆம், மாணிக்க வாசகர் சொல்லும் சிவபுரமா என்பது பல சிறப்புகள் கொண்ட ஆலயத்தை நாம் தரிசிப்போம். 12 ராசிகளும் சேர்ந்து வழிபட வேண்டிய ஒரே ஆலயம். ராசிகள் தெரியாதவர்கள் மூலவர்களை வழிபட்டு பலன் பெறுவது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.